தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ அந்த பாட்டு சொல்லும் செய்தியில் வந்து நம்ம நிறைய லென்த்தான் சூப்பர். ஃபர்ஸ்ட்லேருந்து தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். பாட்டு சொல்லும் செய்தி சினிமானுடைய பாட்டு சொல்லும் செய்தியில் நம்ம வந்து நிறைய பாடல்களை வந்து ரொம்ப பெருசாக பாடியிருக்கோம், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு பாட்டை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் தானே தம்பி ட்ரெண்டு. அது ஸோ நீங்கள் ட்ரெண்டுக்கு வந்துட்டீங்க. உண்மை. ஸோ அந்த பாட்டோட ஸ்பெஷலாக வந்து என்ன அப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படத்தில் உள்ள பாடல்கள் வரும்போது நம்ம ரசித்து கைத்தட்டி கேட்போம். அதுவும் கரகாட்டக்காரங்கிற ஒரு படத்துலலாம் எல்லா பாட்டையும் அப்படி உருகி உருகி அதில் நம்ம மாங்குயிலே ஒரு பாட்டு போட்டோம். அது லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க அந்த பாட்டை. ஸோ அந்த படத்தில் எல்லா பாட்டுமே கைத்தட்டுற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் ஒரு பாட்டே நம்ம இப்போ கைத்தட்டலில் வந்து அப்படி டாஸ்க் கொடுக்குறீங்களா? ஆமாம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ண மாட்டோம், அங்கே டப்பா வச்சு கூட பண்ணுவோம். டப்பாவே இல்லாட்டாலும் கையை வச்சு பண்ணுவோம். ஒருவேளை சரியா அப்ளை பண்ண என்ன எவிக் பண்ணிடுவீங்களா? அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன். உங்களுக்கு உங்க சவாலை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லாட்டாலும் தன் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கரகாட்டக்காரன் இந்த பாட்டு, அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கனகா, கரகாட்டக்காரன் கதைப்படி வந்து உள்ளூர் ஆட்டக்காரங்க வெளியூர் ஆட்டக்காரங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கொடுக்காம வெளியூர் ஆட்டக்காரங்களுக்கு சாமி ஊர்வலம் வரும்போது கவுண்டமணி வந்து ராமராஜன் கிட்ட பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் ஹீரோக்கு மட்டும்தான் இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும். ஆமாம், அந்த ட்ரெண்டில் ரஜினி, கமல் எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோ சாங்னால அது ஹீரோஸுக்கு தான் வரும். அதுவும் டாம் டூம்னு மியூசிக்லாம் போட்டு வரும். இதில் என்னென்னா கனகாவுடைய அறிமுகத்துக்கு வந்து இந்த பாட்டை வந்து கரெக்டாக லீட் எடுத்து கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. இவங்க தான் உள்ளூர் கரகாட்டக்காரங்கன்னு சொல்லும்போது அப்படியே ராமராஜன் ஸ்டைலாக தவுளை ஒரு கையை விட்டு காமிச்சிட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஆரம்பிப்பார். ஓகே, வந்து சாமி ஊர்வலம் வரும்போது கூட வர்றவங்க ராமராஜன் கனகாவை பார்த்து பாடுற ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. கனகாவை அப்போ தான் ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அதுக்கு முன்னால் சமூக சுந்தரம் போய் பேசுவார். அம்மா காமாட்சி, சாமி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது, இந்த வருஷம் நமக்கு ஆர்டரை கொடுப்பனே அந்த ஆத்தா கொடுக்கல, வாமா நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் வருவார். ஸோ இந்த சீன் வர்றதுக்கு காரணம், அதாவது கனகா கரகாட்டக்காரன் படத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா தேவிகா தான். அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகை. அவங்க வந்து மணிரத்னத்தோட கீதாஞ்சலி படத்திலேயே வந்து கனகாவை ஹீரோயினா அறிமுகப்படுத்தணும்னு மணிரத்னம் கேட்டிருக்காரு. ஆனால் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்க போறா, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொண்ணை ஹீரோயினா நடிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் போய் இவ்வளோ பெரிய நடிகை யார்ட்டையாவது போய் வாய்ப்பு கேட்டால் நல்லா இருக்காது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வீடும் கங்கைமரன் இருக்கிற வீடும் ஒரே தெருவில் அமைஞ்சிருக்கு. ஸோ கங்கைமரன் வந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்க போகிறாரு, ஒரு கிராமத்து கதை, முழுக்க முழுக்க வந்து கிராமத்து சாயலில் ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்காருங்கிற மாதிரி வந்தோடனே உடனே கங்கைமரனுக்கு ஃபோன் பண்ணி நான் தேவிகா பேசுகிறேன், என் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா இவங்க கேட்கல. அவ்வளோ பெரிய ஹீரோயின் தான். அவங்க நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம், கங்கைமரனாலையும் மறுத்திருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமே நம்ம கனகா அவர்களுக்கு வந்து பாவாடை தாவணிலாம் போட்டு அப்படியே ஒரு கிராமத்து பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி, கனகாவுடைய கண்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நிறைய படங்கள் அப்புறம் பாடல்களை வந்து நடிக்க வச்சாங்க. ஸோ அந்த தெருவில் அங்கேயும் இங்கேயும் அவங்கள வந்து அப்படியே கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நடக்க விட்டுருக்காங்க. கங்கைமரன் கண்ணில் படுற மாதிரி பண்ணியிருக்காங்க. கங்கைமரன் கண்ணில் படுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பார்த்து விசாரித்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பேசும்போது கங்கைமரனோட மனைவி வந்து இந்த பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு கங்கைமரன் முடிவு பண்ணிட்டாராம், இவங்க தான் நமக்கு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த யுக்தியை வந்து தேவிகா கையாளலைன்னா அந்த படத்துக்கு இவ்வளவு ஒரு சிறந்த கதாநாயகி கிடைச்சிருப்பாங்களான்னு நம்ம யோசிச்சிருக்கோம். ஏன்னா முதல்ல கங்கைமரன் பிளான் பண்ணி வச்சிருந்தது பானுப்பிரியா அந்த படத்துக்கு. ஆனால் பானுப்பிரியா நடிச்சிருந்தா ராமராஜனோட ஹைட்டுக்கு தெரியாது. இந்த பேர் வந்து பேர் வாங்கின ஒரு பேர்ல ஆயிடுச்சு. ஸோ 1989 கனகா கரியர் ஆரம்பிச்சாங்க. 99 அவங்களுடைய கரியர் தமிழில் முடிஞ்சிச்சு. அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் நரசிம்மான்னு நடித்தாங்க. 2001 அப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை, ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அடிக்கடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு புரளி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் அவங்க நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த கனகாவா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். எதுவும் வாழ்க்கை சக்கரம் சுழலும் போது இந்த சுழற்சிகள்லாம் வர எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு. ஆனால் இந்த குறிப்பிட்ட நம்ம பாட வந்த பாட்டில் கரகாட்டக்காரன் அந்த படத்துல அந்த கவுண்டமணி செந்தில் அவங்க ஒரு ரோலு அந்த தத்ரூபமா நடிச்சு காமிச்சிருப்பாங்க அந்த கரகாட்ட குழுவினர். அதுலயும் இந்த பாட்டுல ராமராஜனுடைய அந்த நக்கல் கலந்த ஒரு நடிப்போட அந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்க உண்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்களும் சரி, கவுண்டமணி அவர்களும் சரி, செந்தில் அவர்களும் சரி, 3 பேருக்குமே இசை பின்னணியே கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவங்க 3 பேருமே அப்படியே இசை, நடனம் எல்லாம் உடம்புல ஊறி போன. இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஐயாமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, எங்க குழுவின் சார்பா எல்லாத்துக்கும் வணக்கமுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களும் சரி, கங்கை அமரன் அவர்களும் சரி, பாவலர் பிரதர்ஸ் அவங்க அண்ணனோட சேர்ந்து ஊர் ஊரா போய் கச்சேரி பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவத்தை தான் கங்கை அமரன் வழியா ஹீரோ அண்டு காமெடியன்ஸ்குள்ளே போய் இந்த படத்தில் பிரதிபலிச்சிருக்காங்க. பின்னாடி எப்படி பருத்தி வீரன்ல அமீர் இருந்தாரோ அந்த மாதிரி கரகாட்டக்காரன்ல ராமராஜனுக்கும் கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் பின்னாடி கங்கை அமரன் படத்தோட டைரக்டர் கங்கை அமரன் டைரக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் ஃபுல்லாக அவர் தான் எழுதினாரு, இளையராஜாவோட இசை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ஒரு காவியமான படமாக மாற்றுச்சு. கிட்டத்தட்ட 1 வருடம் மேலே அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய புகழ் வந்து அடுத்த வருடமே ரஜினிக்கு ஜோடியாக கனகாவை நடிக்க வச்சு இன்னும் பல படங்களில் நடித்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த படம், இந்த படத்துடைய பாட்டு, அதனுடைய ஹிட்டு. அந்த வருஷம் வந்த மற்ற எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ராமராஜன் 1 கோடி வாங்குற அளவுக்கு போனது, ராமராஜன் மக்கள் நாயகனா மாறினது, ரஜினி கமலுக்கு போட்டியாக அவர் வந்துட்டாருன்னு சொன்னது எல்லாமே கிராமங்களில் அவர் ரீச் ஆனது. இப்போ அவர் நடித்த சாமானியன் படம் வரைக்கும் அவர் கிடைச்ச பெயர் புகழ் எல்லாமே இந்த படத்தின் மூலமாக கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பாட்டை பாடிடுவோமா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்தில் உள்ள பாட்டுக்கெல்லாம் கைத்தட்டுவாங்க. நம்ம கைத்தட்டி அந்த பாட்டை பாட முயற்சி பண்ணலாம். நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி அவன் அடையும் ஆமா நல்ல உடையும் ஆமா சின்ன எடையும் ஆமா அட நமக்கு 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 அட ஜுமுக்கு 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 அட நமக்கு 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 அட ஜுமுக்கு 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 நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி ராசகுமாரி. சின்ன சின்ன காலை எடுத்து மெல்ல மெல்ல எட்டு வச்சு கண்ணி அவ நெஞ்சையெல்லாம் அள்ளி அள்ளி கட்டி வச்சா அவ கண்ணை பார்த்தா மீன் அதை கண்டு புட்டேன் நானு, அவ கண்ணை பார்த்தா மீன் அதை கண்டு புட்டேன் நானு. நந்தவனத்தில் ஒரு ராசகுமாரி ராசகுமாரி, நந்தவனத்தில் ஒரு ராசகுமாரி ராசகுமாரி. அவன் அடையும் ஆமா நல்ல உடையும் ஆமா சின்ன எடையும் ஆமா அட நமக்கு 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 ஜுமுக்கு 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 அட நமக்கு 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 அட ஜுமுக்கு 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 அப்படின்னு வந்து முடியும். ஒரு ஷார்ட் அந்த பிட் சாங்னு சொல்லுவாங்க படத்துல, அந்த மாதிரி ஒரு பிட் சாங் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சின்ன முயற்சி தான் இதுவும். நிறைய பாடல்கள் இருக்கும், இந்த பாடல் அதுல ஒரு சிறப்பான பாடல். நாம பாடுறது ஒரு சின்ன முயற்சி, கைத்தட்டி பாடுறது. உண்மை உண்மை. ஆமா, கண்டிப்பா கைத்தட்டுங்க. ஆமா, கைத்தட்டுறதுல வந்து நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது மேடையில் இருக்கிறவங்க ஆடியன்ஸை பார்த்து கைத்தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் கையை தட்ட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. கைத்தட்டினா உங்களுக்கு நிறைய நோய் வந்து சரியாயிடும். எனக்கு நோயே இல்லைங்க அப்படின்னா புதுசாக நோய் வராது. நம்ம 2 கையில நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ 2 கையும் சேர்த்து வச்சு நம்ம தட்டும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் சொல்லலை, நிறைய அக்குப்ரெஷர் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது வடிவேலு மாநில சொல்லணும்னா இது புதுசாக இருக்குண்ணே, இது புதுசாக இருக்கு. ஸோ தாராளமாக இப்படிலாம் நீங்கள் வாங்குவீங்கன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணே. ஸோ இனிமேல் எங்களுக்காக இல்லை உங்களுக்காக கைத்தட்டுங்க. அந்த நேரத்தில் தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் தட்டிடாதீங்க, தப்பாக நினச்சிருவாங்க. எங்கள் யூடியூப் வீடியோ போட்டுட்டு தட்டினீங்கன்னா கூட 2 பேர் எங்கள் வீடியோ பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க. தமிழெக்கோஸ், இது 8 திக்கும் ஒலிக்கும் தமிழ் குரல். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MVR சங்கர்.